சுஜாதா எழுதிய மர்ம தொடர் ஆ. கதைகளும் மிகவும் பயங்கரமாக போய்கொண்டிருக்கிறது. முன் ஜென்ம ஞாபகங்களால் தடுமாறி துடிக்கும் கதாநாயகன் ஹிப்னாட்டிசம் செய்து மனதில் இருப்பதை கண்டுபிடித்த யோகி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு யாரிடமும் சொல்லாமல் திருச்சிக்கு ரயில் ஏறும் அவன். அமானுஷ்யமாக கதை செல்லுகிறது. அத்தியாயம் 13. எப்போது பிறந்தாய் சொல். 1960 இல்லை, அதுக்கு முன்னாடி யோசி. அதுக்கு முன்னாடி எப்போ பிறந்த? யார் உன்னோட அப்பா, யார் உன்னோட அம்மா? தெரியல, பிறக்கலை. யோசிச்சு பாரு. மெல்ல. நீ பிறந்த தினேஷ்குமாராக பிறந்த. அதுக்கு முன்னாடி உன் பேர் என்ன? தெரியாது. சொல்லு, முயற்சி பண்ணு. மெல்ல மெல்ல உன் மனமெனும் மஞ்சள் புகை போல மறைப்புகளை நீக்கி விலக்கி வெளிச்சம் போட்டு பார். நான் கோபாலன். கோபாலன்? கோபாலா, எந்த ஊரில்? சொல்லு. திருச்சி? அதுதானே. எந்த ஊரில்? சொல்லு. திருச்சியில் என்ன? காவேரி 18ஆம் பெருக்குக்காக ஆடி மாதம் மேட்டூரில் தண்ணீர் விட்டு படித்துறையில் நிலா சாப்பாடு, தோப்பு புள்ளியாக நிழல், நிலா, நான், ஜெயலட்சுமி டீச்சர், சர்மா, பண்டரி. அந்த இருட்டில் டீச்சர் என்னை பார்த்து சிரிக்கிறாள். என்னை தன் அருகில் வைத்துக்கொண்டு பண்டரியிடம் டீச்சர் பேச, இப்பொழுது நேரடியாக சர்மா என்பவன் பேசுவது போல வருகிறது. அது யார் ஜெயு என்று கேட்டார் சர்மா. வந்து பண்டரின்னு எங்கள் ஸ்கூலில் டிராயிங் மாஸ்டர். எனக்கு கூட தூரத்து உறவு. கரூரில் ஒரே ஸ்கூலில் படித்தோம். இவாளுக்கு மாந்தோப்பெல்லாம் இருக்குது. அப்படியா? இங்கே திருச்சிக்கு என்ன ஜோலியில் வந்தேள்? திருச்சியில் தான் சார் இருக்கேன். நாங்கள் 2 பேருமே ஒரே ஸ்கூலில் தான் சார் வேலை பார்க்குறோம். டே, இவன் எங்கே வந்தான்? டே கோபாலா, உன்னை உங்கள் அம்மா அப்பா தண்ணி தெளித்து விட்டுட்டாங்களாடா? தேட மாட்டாளா? சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் மாமா. நிலா சாப்பாடு சாப்பிட வந்திருக்கான். ஏன் எப்போ பார்த்தாலும் முந்தானியை பிடிச்சிக்கிட்டே அலையிறான் இந்த கோபாலன். அப்புறம் பண்டேரி சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாகவாசமாக பகலில் வாங்க, முகத்தை பார்த்து பேசிக்கலாம். என்ன, எனக்கு சில பேர் முகத்தை பார்த்தே ஆகணும். இந்த வயசு பசங்க கில்லி தாண்டுவாங்க. இப்படி தான் நானும் விளையாண்டுனேன். ஆனால் இந்த மாதிரி ஸ்கூல் டீச்சர் பொம்மநாட்டி பின்னாலெல்லாம் நான் அலையலை என்றார் சர்மா. அப்படி பேசாதீங்கோ என்று ஜெயலட்சுமி என்னை கலவரத்தோடு பார்த்தாள். மாமா விரட்டினார். நான் எழுந்து ஓடிவிட, கோபால் ஸ்கூலில் வந்து என்னை பாரு என்கிறாள் ஜெயலட்சுமி டீச்சர். நான் அழுத கண்ணீர் எல்லாம் என் சட்டையெல்லாம் நனைத்தது. கதவு திறந்தபோது பீட்டர்சனும் தேவகியும் உள்ளே வந்தார்கள். என்னது இப்படி அழறார் என்று தேவகி என் அருகில் வந்து துண்டால் கன்னத்தை துடைத்தாள். இந்த செஷன் இதோடு போதும் பீட்டர், ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் வெளியே வருது என்றார் யோகி. நான் என்ன சொன்னேன் என்று யோகியை கேட்டேன். எல்லாம் அந்த டேப்பில் இருக்குது, நீயே சமயம் வரும்போது போட்டுப்பாரு, உனக்கு தான் முக்கியம். அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? நான் முதலில் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஆங்கிலத்தில் பதில் சொன்னேன். அங்கே போனதும் ரெக்ரேஷன் துவங்கியதும் எல்லாம் தமிழில் இருக்குது. தேவகி என்னை கண் கொட்டாமல் பார்த்தாள். இதுக்கு இத்தனை வேர்த்து விட்டுருக்கு? எங்கே போய்ட்ட தேவகி? சொல்லிட்டு தானே போனேன். கரோல் பார்க்கல அத்தை பொண்ணு ரேவதி இருக்கா. ராத்திரி ஜன்னலை திறந்து குதிக்க போனீங்களாமே, உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் என்ன பண்ணுவேன்? இவர்கிட்ட கையை காட்டினதில் ஏதாவது பலன் இருக்குமாமா? வந்து பார்த்தபோது சயனம் மாதிரி படுத்துட்டு என்னென்னவோ சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தீங்க. ஜெயலட்சுமி யாரா? யோகி எங்களை உள் அறைக்கு அழைத்தார். யோகி என் மனைவியிடம் பேசினார். உங்கள் கணவரின் போன ஜென்மத்து பெயர் கோபாலன். என்ன, போன ஜென்மமா? ஆமாம். அதில் எல்லாம் அவருக்கு நம்பிக்கை கிடையாதே. என்னங்க என்று என்னை கலவரத்துடன் பார்த்தாள். இப்போ உங்களை தொந்தரவு பண்ணுறது அந்த போன ஜென்மத்து கர்மாவா? பீட்டர், இந்த உண்மையை நீங்கள் முழுசாக தெரியணும்னா என்னால் விவரங்கள் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். அத்தனை விவரங்களும், கோபாலன் யார், ஜெயலட்சுமி யார், எப்போ திருச்சியில் வாழ்ந்தார்கள் என்று சொல்ல முடியும். அதற்கு நிறைய முறை இவரை அந்த ஹிப்னாட்டிச தூக்கத்தில் ஆழ்த்த வேண்டும். இவருக்கு கேட்கும் குரல்கள் கோபாலன் குரலா? இவர் கொஞ்சம் பலவீனமாக இருக்கார். நாளைக்கு காலையில் வரீங்களா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. எனக்கும் கூட ஓய்வு தேவையாக இருக்குது. என்னையும் ரொம்ப பலவீனப்படுத்திடுச்சு இந்த பயிற்சி. நாங்கள் எங்கள் அறைக்கு வந்தபோது என்னங்க என்னென்னவோ சொல்கிறார் சாமியார்.
அவர் சாமியார் இல்லை. அவர் யாராக இருந்தால் என்ன? இப்போ ஜெயலட்சுமின்னு ஒரு மாமி இருக்காளா? பேரை பார்த்தா ஏதோ அப்பளமிடுறவா மாதிரி இருக்குது. மாமி இல்லை, அது கேலி பண்ணாத. முகம் தெரியறதா? ஜெயலட்சுமின்னு தெரியறது. பேசுகிறாளா? நிறைய. அந்த டேப்பை போட்டபோது ஏன் எப்போ பார்த்தாலும் முந்தானியை பிடிச்சிட்டு அலையிறான்? இது உங்கள் குரல் மாதிரி இல்லையே. சர்மா என்றேன். சர்மா? யார் அதெல்லாம்? எந்த ஊர்? யாரும் முந்தானே? 2 பேருக்கும் வயசு வித்தியாசமா? சின்ன வயசில் நீங்கள் யாராவது காதல் கீதல் பண்ணிங்களா? சொல்லுங்க. என்னை போட்டு தொலைக்காத தேவகி. எனக்கு என்னமோ பனியில் ஏதோ உருவம் மாதிரி புலப்படுறது தெளிவே இல்லை. ஆனால் இது என்னோட சின்ன வயசு இல்லை. இது வேற ஆள், வேற ஊர், வேற மனுஷா, வேற யுகம். என்னவோ எனக்கு இது விஷப்பரிச்சியாக தோன்றது. எங்கே கொண்டு போய் விடுன்னு தெரியல. நாங்கள் இல்லாத போது டேப்பில் என்னென்னவோ யோகியே சொல்லிக்கிட்டாருன்னு தெரியாது என்றாள் சந்தேகமாக. ஏய், அவருக்கு தமிழ் தெரியாது தேவகி. யாரு கண்டா? பொறுமையாக இரு, இதை வேற போட்டு குழப்பாத. ரேவதி சொன்னா, இங்கே லோடி காலனியில் ராமர் கோயிலில் ஒருத்தர் ஆருடம் சொல்கிறாராம். எல்லாம் வலிக்கிறதாம். ஜோஷியம் ஆருடம் எல்லாம் பார்த்ததெல்லாம் போதும் தேவகி. தினேஷ், நீ ரொம்ப டயர்டாக இருக்க. ஆமாம் பீட்டர். இந்த பரிசோதனை அப்போ தொடரணுமா? ஆமாம், இது ஒரு தேடல் போல் இருக்கிறது எனக்கு. மறுபிறவில் நம்பிக்கை இல்லைனாலும் இந்த கதையை, கதாபாத்திரங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. இந்த வினோத உறவில் ஒரு அழகான பள்ளிக்கூட டீச்சர் இருக்கிறா, ஒரு சிறுவன், அவளுடைய சக ஆசிரியர் ஒருத்தர், திருச்சி காவேரி பாலம், நிலா வெளிச்சம் எல்லாம் தென்படுகிறது. இந்த கதை என்னை மேலே படி படி என்று ஆர்வத்தை கொடுக்குது. படித்தே ஆகணும். இதனுடைய முடிவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பீட்டர், அப்படியே இன்னொரு விஷயம் என்றான். என்ன? சென்னை ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி திருச்சிக்கு 2 டிக்கெட் புக் பண்ணபடி சொல்லியிருக்கேன். நான் பயத்துடன் அலறினேன். திருச்சியா? அத்தியாயம் 14. பீட்டர்சன் என்னை கண்கொட்டாமல் பார்த்தான். அந்த தேடல் துவங்க வேண்டும். திருச்சியில் தான் துவங்கணும். எப்படி தேடுறது? யாரை போய் விசாரிக்கிறது? தேவகி சொன்னால், திருச்சியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஏற்கனவே பூதம் கிளம்புற மாதிரி என்னென்னவோ விபரீதங்கள் எல்லாம் கிளம்பியிருக்கு. இப்போ திருச்சி போய் அந்த ராஜலட்சுமியை வேற கூட்டிகிட்டு வரணுமா? அது ஜெயலட்சுமி தேவகி. ஜெயலட்சுமின்னு இன்றைக்கி யாரும் இல்லை. அது ஒரு ஞாபகம். எப்படி தெரியும்? தெரியும். இப்போ ஞாபகம்னு சொல்லுவீங்க. நாளைக்கு பெட்டு படுக்கையோடு அழைச்சிட்டு வந்து இவளுக்கும் காஃபி போடுன்னு சொல்லுவீங்க. என்ன வளர்ற தேவகி, எனக்கு குணம் ஆக வேண்டாமா? குணம்ங்கிறது மற்ற பொம்நாட்டி பின்னால் அலையிறதுன்னா வேண்டாம். தமிழிலே இந்த சம்பாஷணையை புரியாமல் பீட்டர்சன் இருவரையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தவன், என்ன பிரச்சனை என்றான். இல்லை, ஜெயலட்சுமி தேட வேணாங்கிறா. ஜெயலட்சுமியை எல்லாம் தேட வேணாங்கிறா தேவகி. நான் போய் தேடட்டுமா என்று பீட்டர்சன் கேட்க, நோ என்றாள் தேவகி. இப்படியே இருந்துட்டு போனாலும் எனக்கு பரவாயில்ல. மாத்திரை சாப்பிட்டு படுத்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். யாரையும் தேட வேண்டாம். மலையாள தேசத்துக்கு போய் செருப்படி பட்டது போதும். தேவகி, இவங்களாம் யாருன்னு கண்டுபிடிச்சி முழு உண்மையும் தெரிஞ்சிட்டா பிரச்சனை தீர்ந்து போயிடும். குரல்கள்லாம் ஓய்ந்து போயிடும். வேண்டாம் என்றாள் தீர்மானமாக. ஏன் வேண்டாம்? எனக்கு பயமாக இருக்குது. அன்றைய மத்தியானம் 2 மணிக்கு மறுபடி யோகியை போய் பார்த்தேன். அவர் என்னை ஹிப்னாட்டிசத்துக்கு உட்படுத்தவில்லை. மாறாக ரெக்ரேஷன் பற்றி விளக்கினார். யோகி நிறைய படித்திருந்தார். சமஸ்கிருதத்தில், லத்தீனிலிருந்து சரமாரியாக மேற்கோள் காட்டினார். உலக கலாச்சாரத்தில் எங்கெங்கே மறுபிறவி இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் சொன்னார். அப்படி என்றால் இவர்களெல்லாம் யாரு? இந்த சர்மா, ஜெயலட்சுமி? நீ அதிர்ஷ்டக்காரன். முந்தைய பிறவி வரை விரிந்திருக்கிறது. அதற்கு முன்னாலே சொல்ல முடியும். கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொண்டால் போதும். ஐயோ, ஒரு பிறவி போதும் என்றேன். யோகி அமைதியாக, கேலி பண்ணாதே என்றார். உன்னை மீண்டும் மீண்டும் தூக்கத்தில் ஆழ்த்த முடிந்தால் ஒவ்வொரு முறையும் கிடைக்கும் உன் அந்த ஜென்ம வாழ்க்கையின் பல்வேறு துண்டங்களை பொருத்தி பார்த்து முழுசாக்க முடியும். அதற்கு உன்னுடைய ஒத்துழைப்பு வேணும். ஆனால் உன் ஒய்ஃப் பயப்படுறாளே. நான் வேணா அவகிட்ட பேசட்டுமா என்றார் யோகி. வேண்டாம், இருக்கும் விவரங்களை வச்சுட்டு திருச்சியில் தேடலாமான்னு யோசிக்கிறேன். ஏன் பயமா?
இல்லை, எண்ணங்கள் எல்லாம் என் மனதை ரொம்ப பாதிக்குது. அழுகையாக வர்றது. ஒரு சிறுவன் போல விக்கி விக்கி அழத்தோணுது. ஜெயலட்சுமியின் உருவம் என் சிந்தனைக்குள் சிறைப்படம் மறுக்கிறது. பார்த்த முகம் போலவும் இருக்கிறது. காவிரி பாலம், மணல், பௌர்ணமி என்று அத்தனை விவரங்கள் எப்படி அடுக்கடுக்காக வருகின்றன என்று எனக்கு வியப்பாக இருக்கிறது. அப்படி என்றால் ஒன்று செய். திருச்சியில் போய் விவரித்து இந்த விசாரணை எல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹிப்னாட்டிசத்துக்கு உன்னை உட்படுத்தலாம். உன்னிடம் இப்போது அந்த பயம் இருக்கும்போது உன்னை வற்புறுத்த விரும்பவில்லை. நான் அடுத்த மாதம் சென்னைக்கு வருகிறேன். சோழாவில் சொற்பொழிவுக்காக. அப்போது மறுபடியும் தேவைப்பட்டால் என்னை வந்து பார் என்றார் யோகி. யோகியின் அந்த இயக்கத்துக்கு செக் எழுதி கொடுத்துவிட்டு மத்தியானம் புறப்பட்டோம். டெண்டர் தேதி ஒத்தி போடப்பட்டு இருந்ததால் பீட்டரும் எங்களுடன் வந்துவிட்டான். தேவகி மிகுந்த ஆறுதல் அடைந்தவள் போல தோன்றினாள். இனி எதுவும் வேண்டாம், உங்களுக்கு தானாகவே சரியாக போய்விடும் என்றாள். லோடி காலனி ராமர் கோயிலுக்கு அவசரமாக போயிருந்த போது பூட்டி இருந்ததில் அவளுக்கு கொஞ்சம் வருத்தம்தான். சென்னைக்கு வந்தபோது எனக்கு கொஞ்சம் தேவலை. டீம் ஒர்க் என்னும் ஒரு புதிய சாஃப்ட்வேர் உபயோகித்து டாக்குமெண்ட் தயாரிப்பதில் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்துவிட்டேன். சமயத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுந்திருந்து சாயங்காலம் நடை பழகி விட்டமின் மாத்திரைகள் முழுங்கி எதற்கும் இருக்கட்டுமே என்று குரல் வராமல் இருக்க டாக்டர் தந்த அந்த மாத்திரைகளையும் உட்கொண்டு யோகியுடன் அந்த நாட்களை மறுபடி வாழ்ந்ததில் ஒரு விதத்தில் மனசு துல்லியப்பட்டு விட்டது போல சுத்தமாக உணர்ந்தேன். நெஞ்சிலில் எப்போதும் ஒரு கனமாக இருந்த பயம் சற்று விலகி போயிருக்க ஆரம்பித்தது. திருச்சி ஆசை விட்டு போச்சு இல்லையோ? ஆமாம் என்றேன். எல்லாமே சரியாக இருந்தது. எனக்கு ஒரு விதத்தில் நம்பிக்கை இல்லாமல் கூட இருந்தது. புயலுக்கு முன்னால் அமைதி போலத்தான் தோன்றியது. ஏதாவது பெருசாக நடக்கப் போவதின் அறிகுறியோ என்றதற்கு அந்த ராமருக்கு வேண்டிக் கொண்டதோட பலன்தான் என்றாள் தேவகி. இருந்தாலும் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். பிற்பட்ட பிரதேசம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் விருத்தாச்சலத்துக்கு அருகில் தொழிற்சாலை அமைப்பதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக என் முதலாளி போக வேண்டியிருந்தது. காரில் போவதாகத்தான் இருந்தது. கடைசி நிமிஷத்தில் ஏதோ ஒரு கலகம் என்று ரயிலுக்கு மாற வேண்டியிருந்தது. அவசரமாக ஒரு கேள்வி தாள் அவரிடம் கொடுக்க வேண்டியிருந்தது. அதை எழும்பூர் ரயில் நிலையத்தில் கொண்டு கொடுத்த போது ரயில் புறப்பட இருந்தது. ஓடி போய் அந்த முதல் வகுப்பு பெட்டியை தேடி அவரிடம் அந்த காகிதத்தை கொடுக்க, எப்பவும் போல கொட்டு வாயில தாண்டா எல்லாம் பண்ணுவாய் என்றார். அப்பொழுது அந்த பழைய உபாதையெல்லாம் இல்லையே. இல்லை, நான் ஏதுக்கும் உன்னை கவனிக்க சொல்லி சுதர்ஷன்கிட்ட சொல்லியிருக்கேன். உன் மேலே எப்போவுமே ஒரு கண்ணு வச்சிருக்கும்படி. தேவையில்லை. பீட்டர் சொன்னான், முன்னைய பிறவி அப்படின்லாம். அதெல்லாம் நம்பாத, நான்சென்ஸ். சிக்னல் விளக்கு ஆரஞ்சுக்கு மாறி ஒலிபெருக்கையில் உங்கள் பயணம் நலமடைய வாழ்த்திய பின் வண்டி புறப்பட்டது. மெல்ல மெல்ல ஜன்னலாக என் முன் நகர்ந்தது. அந்த ஜன்னல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரே தீற்றலாக மாறும் சமயம் அவர்களை பார்த்தேன். சர்மா, ஜெயலட்சுமி டீச்சர், பண்டரி, கோபாலன் எல்லாரையும் ஒரு கணம் பார்த்த மாதிரி இருந்தது. வண்டியின் மண்டையில் பொருத்தியிருந்த மஞ்சள் போர்டில் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் என்று எழுதியிருந்தது. சென்னை டு திருச்சி. நான் அதனுடன் இறைக்க ஓடி அதில் ஏறிக்கொண்டேன். டிக்கெட் ப்ளீஸ். எதிரே டிக்கெட் பரிசோதகர். ஓடுற வண்டியில் ஏறியே, உங்கள்கிட்ட டிக்கெட் இருக்கா? அத்தியாயம் 15. திருச்சி ரயிலில் எதற்காக ஏறினேன் என்று எனக்கு தெரியாது. டிக்கெட் இருக்கிறதா என்று கேட்ட பரிசோதகரிடம் என்ன பதில் சொல்வது என்ன தெரியல. பிரமித்து நின்றேன். என்னையா பேஜாரு, பார்த்தா பாடிச்சவன் மாதிரி இருக்க. வண்டியில் டிக்கெட் இல்லாமல் ஏறிட்ட. பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டாவது இருக்கா? ஜெயலட்சுமி என்றேன். டிடியின் அருகில் இருந்தவர் தலையை காட்டி திரும்புவது போல சமிகை செய்து எனக்கு புத்தி சுவாதீனம் இல்லை என்று குறிப்பிட, டிடி இரு, மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு வரேன் என்று நகர்ந்தார். அது 3 அடுக்கு தூக்கப்பெட்டி. சிலர் பிசிலரி பாட்டில்களில் நீர் நிரப்பி வைத்து கொண்டு பொட்டலங்களை திறந்து கொண்டு சாப்பாட்டுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ரயிலில் ஜெயலட்சுமி இருக்கிறா அப்படிங்கிற எண்ணம் ஒன்று தான் என் மனசில் இருந்தது. டிக்கெட் இல்லாததோ திருச்சி செல்வதோ எதுவும் புனிதமாக படவில்லை. பையில் கிரெடிட் கார்டும் 30 ரூபாயும் சில்லறையும் இருந்தது. போதாது. வண்டி அதிக சத்தம் போட்டுக்கொண்டு சென்றது. அருகில் ஒரு மின்சார ரயில் போட்டி போட்டுக்கொண்டு ஓடி வென்று தோற்று விலகி நின்றது. எங்கள் வண்டி இன்னும் சூடு பிடித்து வேகம் எடுக்க சென்னை நகரின் அரிப்பு மருந்து, தையல் பள்ளி விபரங்கள் சுவர்களில் கடந்தன.
வண்டி பல்லை நர நரவென்று கடிப்பது போல ஓசைப்படுத்தி சென்றது. நான் வண்டியை விட்டு தாவி அடுத்த பெட்டிக்குள் செல்லும் உத்தேசத்துடன் கதவை திறக்க டிக்கெட் பரிசோதகர் என் காலரை பிடித்தார். எத்தனை காசு வச்சிருக்க? 30. கிரெடிட் கார்டு இருக்கு. அதை முன்னும் பின்னும் புரட்டி பார்த்து, இது ரயில்வேல செல்லாது என்றார். எனக்கு தெரிஞ்சவங்க இந்த வண்டியில் வராங்க, அவங்கக்கிட்ட காசு வாங்கி கொடுத்துட்றேன். எனக்கு திருச்சிக்கு போயே ஆகணும். அவர் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு. பொய் சொல்கிறான். ஆர்பிஎஃப்பில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க என்றார் அருகில் இருந்தவர். 30 ரூபாய் வாங்கிவிட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விட்டுருங்க. இருப்பு பாதையில் வேலைக்காரர்கள் எச்சரிக்கை போட்டிருந்த இடத்தில் வண்டி மிக மெல்ல 10 கிலோமீட்டருக்கும் குறைவாக சென்று ஒரு கணம் நின்றபோது என்னை ரயிலில் இருந்து உதிர்த்து விட்டார்கள். போ, உங்கள் அப்பா விட்டு ரயில் இல்லை இது. நான் நடந்தேன். சரளை கற்களை விட்டு களிமண் வரப்பில் நடந்து சாலைக்கு வந்தேன். ஒரு லாரியில் லிஃப்ட் வாங்கி கொண்டு நகரை அடைந்தேன். மறுநாள் கனரா பேங்கை தேடி போய் என்னுடைய கிரெடிட் கார்டில் 1000 ரூபாய் மாற்றிக்கொண்டேன். இந்த விவரங்களையெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், மனம் இன்னும் முழுவதுமாக சிதையவில்லை என்பதை காட்டவே. ஏதோ ஒரு சக்தி என்னை திருச்சி நோக்கி வினோதமாக அழைத்தாலும் அதற்கான ஆயத்தங்களில், நடைமுறை பழக்க வழக்கங்களில் வினோதம் எதுவும் இல்லை. ஆனால் திருச்சி செல்வது என்பது எனக்கு அசைக்க முடியாத தீர்மானமாகிவிட்டது. மறுநாள் அதே ரயிலில் திருச்சி சென்று ஜங்ஷனில் இறங்கி நின்று காஃபி சாப்பிட்டேன். வெளியே வந்தபோது சைக்கிள் ரிக்ஷாக்காரர், எங்கே போனுங்க? சிந்தாமணி என்றேன். அவர் என்னை ஏற இறங்க பார்த்து, சிந்தாமணி ரொம்ப தூரங்க, ஆட்டோவில் போயிடலாம். இல்லை, ஸ்ரீரங்கம் போகிற 1ஆம் நம்பர் பஸ்ஸு பிடிச்சி அங்கே போய் இறங்கிக்கங்க. நான் ஆட்டோவில் உட்கார்ந்து கொண்டு சிந்தாமணி என்றேன். சிந்தாமணியில் எங்கே? பள்ளிக்கூடம். நீங்கள் போங்க, சொல்கிறேன். ஆட்டோ ரிக்ஷாக்காரர், முறை சவாரி போகுது, பார்த்து கொடுங்க. இந்த ஊரில் மீட்டரெல்லாம் கிடையாது. சார் மெட்ராஸா? லாட்ஜ் போயிடலாமா? சிந்தாமணி என்றேன். சிந்தாமணிங்கிறது பெரிய இடங்க. எங்கிட்டு போகணும்னு சொன்னீங்கன்னா விசாரிச்சுட்டு. பள்ளிக்கூடம். ER ஹைஸ்கூலுங்களா? அங்கே போய் பார்த்தா தெரியும். ரிக்ஷாக்காரர் ஒரு முறை திரும்பி என்னை ஏறிட்டு நோக்கிவிட்டு முணுமுணுத்து கொண்டு சென்றார். மிக மிக கலகலப்பாக இருந்த ஒரு பஸ் ஸ்டாண்டை கடந்து 2 ரோடுகள் சேருமிடத்தில் நிறுத்தி, விலாசம் சொல்லுங்கள், கேட்டுக்கிடலாம். சிந்தாமணி. இந்தாங்க, இது தாங்க சிந்தாமணி. இங்கே யாரை பார்க்கணும்? பேராவது தெரியுமா உங்களுக்கு? ஜெயலக்ஷ்மி, சர்மா, பண்டரி. இருங்க, அந்த கிளப்பில் போய் விசாரிக்கலாம். ஸ்கூல் பேர் என்ன சொன்னீங்க? அங்கிருந்து எங்கள் தேடல் தொடங்கியது. ரிக்ஷாக்காரர் என்னை விடுவதாக இல்லை. முதலில் ER ஹைஸ்கூலில் ஆரம்பித்தோம். அங்கிருந்து மலைக்கோட்டை நோக்கி ஆண்டார் தெரு, பட்டர் ஒர்த்து தெரு, தெப்பக்குளம் என்று நாள் முழுவதும் அலைந்த பின் அவரிடம் 100 ரூபாயை கொடுத்து நீங்கள் போங்க என்றேன். ஆள் அட்ரஸ் இன்னும் கிடைக்கலைங்களே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் தேடிக்கிறேன், நீங்கள் போங்க. அவர் வருத்தத்துடன் தான், அப்போ போயிடலாங்களா? எனக்கு கொஞ்சம் ஆதங்கமாக தான் இருக்குது உங்களை இப்படி விட்டுட்டு போகிறதுல. விலாசமும் சரியாக இருந்தாலும் என்று தயங்க, அப்பொழுது என்னிடம் ஒருவர் வந்து, என்ன வேணும் ஐயாவுக்கு என்றார். 2-3 பேரை பற்றி கேட்குறாரு, சிந்தாமணியில் தேடிட்டுருக்காரு. ரிக்ஷாக்காரர் பதில் சொன்னார். யார் பேர்? நான் தயக்கத்துடன், ஜெயலக்ஷ்மி, சர்மா, பண்டரி, ஸ்கூல் டீச்சர். எந்த ஸ்கூலு? ஸ்கூலு பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி வாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போய் விசாரிக்கலாம் என்று கையை பிடித்து இழுக்காத குறையாக அவர் அழைத்து சென்றார். முதலில் தெப்பக்குளம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனோம். மெயின்கார்ட் கேட்டுக்கு வெளியே இருந்தது. அங்கே போஸ்ட் மாஸ்டர் அறைக்கு சென்றபோது, சிந்தாமணி போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேளுங்க, இது தெப்பக்குளம் போஸ்ட் ஆஃபீஸ் என்றார். சர்மானா எந்த சர்மா? கிருஷ்ணசாமி சர்மாவா? சமஸ்கிருத வாத்தியார். நான் திரும்பி பார்த்தபோது அவருக்கு சுமார் 85 வயது இருக்கலாம். நாற்காலியில் போஸ்ட் மாஸ்டருக்கு எதிரில் உட்கார்ந்திருந்தார். கையில் பாஸ்புக் வைத்திருந்தார். கண்கள் ஒரு திசையாக பார்த்தன. அருகில் பேரன். வாங்க தாத்தா என்று அவரை கட்டாயமாக இழுத்து கொண்டிருந்தான். இவரிடம் ஒரு வேளை அடையாளம் கிடைக்குமோ என்று. சார், எனக்கு சிந்தாமணியில் ஏதோ ஸ்கூலு, சர்மா, ஜெயலட்சுமி, பண்டரி, கோபாலன் இந்த மாதிரி பேர் தான் தெரியும். இத்தனை பெரிய ஊரில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சர்மான்னு சமஸ்கிருத பண்டிதரை பற்றி சொல்லுவார். ஜெயலட்சுமி, இஸ் ஷீ எ டீச்சர்? ஆமாம் என்றேன் ஆவலுடன். அவள் செத்து போயிட்டா இல்லையோ? தாத்தா சந்தேகமாக கேட்க, தெரியல சார். நான் சொல்கிறது 50s. அப்போ KT டாக்கீஸ்னு இருந்ததா சார்? இப்போ கூட இருக்கே. ஆமாம், அவர் பேர் கோபால் சர்மாவா? சர்மா மட்டும்தான் தெரியும்.
சர்மான்னு ஒருத்தர் டென்னிஸ் ஆடுவார். தாத்தாவும் பேரனும் பஸ் ஏற நானும் அதே பஸ்ஸில் தொற்றிக்கொண்டு அருகில் உட்கார்ந்தேன். நீங்கள் யாரோ தெரியும்னு சொன்னீங்களே, அவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வைக்க முடியுமா என்று அவர் பக்கத்தில் போனேன். நீங்கள் போகலையா இன்னும்? இல்லை சார், அவங்கள தேடிட்டு வந்திருக்கேன். நாங்கள் சொல்கிற பேர் வழிகள் எல்லாமே செத்து போயிட்டாங்களே, அவங்கள தான் தேடி வந்திருக்கேன். ஓ, ஏதாவது சொத்து கித்து? இல்லை சார். திஸ் சர்மா, அவருக்கு நிறைய சொத்து இருந்தது. வெயிட் அ மினிட், திஸ் ஜெயலக்ஷ்மி ஒரு மர்டர் கேஸில் இன்வால்வ் ஆகி அனந்தாச்சாரின்னு ஒரு வக்கீல் கூட வாதாடினாரே. சார் தெரியாது சார். நான் உங்களை பார்த்த சாரதிங்கிறவர்கிட்ட அனுப்புகிறேன். அவரை வேணால் போய் விசாரித்து பாருங்க. சிந்தாமணியில் தான் மறுபடி இறங்கி கொண்டோம். அந்த கிழவர் வெறுப்புடன் என்னை அழைத்து சென்றார். மிக நெருக்கமான சந்து, அதன் முனையில் முரளி குளிர்பானம், வீடியோ கேசட் லைப்ரரி என்று போர்டு எழுதி வெயிலில் காய போட்டிருந்தார்கள். புகை கரை படிந்த சின்ன ஜன்னல்கள், சுருள் ஓட்டு வீடுகள், எருமை மாடுகள் படுத்திருக்கும் சந்து, அவை அடைத்து மிச்சமிருந்த பாதையில் ஸ்கூட்டர்களும் சைக்கிள்களும் கடக்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் வேறு நடந்து கொண்டிருந்தது. யாரு? பார்த்த சாரதி மாமா. தாத்தா இவரை உங்ககிட்ட அனுப்பிச்சார். கிராம்ஃபோன் ரிப்பேரா? இல்லை சார் என்றேன். என்ன வேணும்? சார், சர்மா, ஜெயலட்சுமி, பண்டரி இவங்கள தேடி விசாரித்து நான் வந்திருக்கேன். அவர் என்னை நிதானமாக பார்த்தார். உன்னைத்தான் எதிர்பார்த்தேன். வாப்பா, வா வா கோபாலா. அந்த நேரத்தில் தெருவில் இருந்த பந்து ஒன்று பறந்து வந்து என் காலை பதம் பார்க்க, ஆ. அடுத்து வரும் அத்தியாயங்கள் மிகவும் அமானுஷ்யமாக இருப்பதால் மனதில் திடம் உள்ளவர்கள் மட்டும் சுஜாதாவை தொடருங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.